மச்சான் கை விட சூப்பர் இப்ப எத்தனை படிக்கிற நீ? 10வது தான். 10ஆவதா படிக்கிற? நீ என்ன படிக்கிற? நானும் 10ஆவது தான். 10ஆவதா நீயும்? கேர்ள்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துமா இருக்க நானும் 12க்கு வந்து. 10ஆவது இன்னுமே நீ படிச்சு பாஸ் ஆகலையா நீ? இல்லையா, நீ கூட பாஸ் ஆயிட்டியா? இல்லடா, எக்ஸாம் போடணும் இல்ல? போனடா, மார்க்கே போட மாட்டேன்டா வாத்தியாரு. எக்ஸாம் போய் மார்க் போடல? அது இன்னும் பதில் எழுதணும், அப்படியே பேப்பர் மாட்டி தான் மார்க் போடணும். அப்படி போனா பரவாயில்ல. நான் பதில் எழுதி எனக்கு மார்க் போடலடா. சோகாகுதா? ஏன்? என்னுடைய நம்பர் சீக்கிரட்டா வச்சுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. என் ரோல் நம்பர் எழுதல. எப்படா உருப்பட போற? ஏய் மச்சான், நீ இப்ப எதுக்காக இந்த டுட்டோரியல் பாடம் வந்து நீ படிக்க? உண்மையை சொல்லிட்டேன். சொல்லு. அழகான மிஸ் இந்த டுட்டோரியல்ல இருக்காங்களாம். பாஸ் கேட்டேன் பாஸ். ஏண்டா அப்ப எல்லாருமே அந்த மிஸ் பார்க்க தான் வந்தீங்களா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் மிஸ். மார்னிங் மிஸ். மிஸ் இங்க உட்காருங்களா மிஸ்? பரவாயில்ல, தேங்க் யூ. சரி, நீங்களா இந்த டுட்டோரியலுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? படிக்க வந்தோம் மிஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே சின்ன டவுட் மிஸ். என்ன டவுட்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? எத்தனை பசங்க மேடம்? எனக்கு 2 பசங்க. பையனா பொண்ணா? ஒரு பொண்ணு ஒரு பையன். மேடம் பொண்ணு என்ன படிக்கிறாங்க? பொண்ணு காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. பையன் மேடம்? பையன் 5th ஸ்டாண்டர்ட். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட். பெரிய டவுட் சின்ன டவுட்? இல்ல பெருசு. நீங்க தானே மிஸ்? ஆமா, நான் தான் உங்க மிஸ். நீங்க தானே எங்க புது மிஸ்? ஹலோ, நான் தான் உங்க புது மிஸ். பாத்தியா, போய் சொல்றாங்க. நான் சொன்னேன்ல மேடம், எப்பவுமே வாத்தியாருங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் என்ன பொய் சொன்னேன்? உண்மையை தானே சொல்றேன். நான் தான் உங்க மிஸ். மிஸ்ன்னு சொல்றேன், அதுவே பொய் தானே? ஏன்? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி பசங்க இருக்கு, அப்ப நீங்க மிஸ்ஸஸ் தானே? போடு அந்த ஸ்டூபிட் தலையில 2 போடு. கேள்வி கேட்கிறேன்னு முட்டாள்தனமா கேள்வி கேட்டுட்டேன். அவன் கரெக்டா தான் கேட்டான். உங்க ஒருத்தர பத்தி அவங்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உன்னை பத்தி சொல்லு. மிஸ் நான் சொல்றேன் மிஸ். சரி, இப்படிதானே பல்லு வளர்க்குறோம். ஆமா. அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். மிஸ் நீங்க எப்படி பல்லு வளர்க்குறீங்க? பிரஷ்ல வளர்க்குவாங்க மிஸ். அதெல்லாம் நீ ஏன்டா கேக்குற? நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. பத்தியா மிஸ் என்னதான் சொல்றது? மிஸ் என்னதான் சொல்ல சொன்னாங்க? சொல்லு மேடம். 8வது படிக்கும் போது மேடம் என் பக்கத்துல வந்து லட்சுமின்னு ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா மேடம். அவ நல்லா இருப்பா, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். நாங்க அப்போ அவளை லவ் பண்ண மேடம். ரூட் விட்டேன். அவ முத்தமெல்லாம் கொடுப்பா மேடம். ஆனா அவ வந்து ஒண்ணுத்துக்கு மட்டும் ஒத்துக்கல மேடம், கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து 10வது படிக்கும் போது பாக்கியான்னு ஒரு பொண்ணு மேடம். அவ அதை விட சூப்பரா இருப்பாளா. சரி, நான் லட்சுமியை கைத்தி விட்டு இவளை கரெக்ட் பண்ண மேடம். அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு மேடம் பயங்கர பிரச்சனை ஆகி போச்சு மேடம். அப்புறம் வந்து இப்ப டுட்டோரியல் காலேஜ்ல ஃபிகர் வரும்னு பார்த்தா ஒண்ணும் வரல. நீங்க தான் வந்து நான் உன்னை பத்தி சொன்னா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அவன் தலையில ஒரு கொட்டு போடுறான். மிஸ் அவன் தான் இவ்வளவு லவ் பண்ணது. சரிப்பா, நீ சொல்லுப்பா. நான் சொல்லட்டுங்களா? நான் சொன்ன மாதிரி உன்னை பத்தி கரெக்டா சொல்லு. மிஸ் கோவப்படுறாங்க. நான் சொல்றேன். கரெக்டா சொல்ல மேடம். நீ வாயை மூடு, சொல்லுப்பா. நீ வாயை மூடுறா. சாரி, தலையில கொட்டுடா. நீ சொல்ற வாயை மூடு. ஹலோ, சொல்லுன்னு சொல்றல. என் பேர் கோதண்டர். இந்த ஆவடி தண்ட மாதிரி இருக்கு. ஆவடி பக்கத்துல திருமலை வாயில, அது பக்கத்துல பட்டாபிராம, அப்புறம் அந்த பக்கம் நெமிலிச்சேரி, தாண்டா திருநெல்லூர். அது என் ஊரு. அங்க பஸ் நிறைய இல்ல மேடம். ஷேர் ஆட்டோல தான் போறேன். அங்க இருந்து இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் படம் எனக்கு டிவில எப்போ போட்டாலும் உட்காந்துப்பேன். அன்பே வாழ ஒரு நல்ல பாட்டு போடுங்க, நான் பாப்பேன். எப்போ போட்டாலும் பாப்பேன். காலேஜ்டா, உனக்கு என்ன பிடிக்கும்? உன்னை பத்தி சிறப்பு அம்சங்களை சொன்னா நீங்க கதை சொல்லிட்டியா? மிஸ் நீங்க கோவப்படாதீங்க மிஸ். ஏன்டா அறிவு இருக்காடா உனக்கு? டிவில அப்படிதான் கேட்பாங்க. லூசு பையல புது படத்துல இருந்து பாட்டு கேட்டா போட்டுக்கலாம்ல. அவங்க டென்ஷன் ஆறாங்க பாரு. ஸ்டாப் இட். நிறுத்துங்க. போதும், உங்க வரலாறு சொன்னதெல்லாம் போதும். முதல்ல அட்டெண்டன்ஸ் கொடுங்க. நான் சொல்ற பேர்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ். பாலு வரல. சுரேஷ் வருவான். கோபி வெளிய போறான். ஹாஸ்பிடல் தான் வெளிய போறானா? வெளிய போறான்டா. ஹாஸ்பிடல் வெளிய இருக்கிற ஹாஸ்பிடல். அருள் உடம்பு சரியில்லை மேடம். முருகன் வரமா. சுரேஷ், ரமேஷ் அவெல்லாம் வரல மேடம். 2 பேரும் கூட வரலையா? சரி, இருக்கிறவங்க பேர் சொல்லுங்க. நாங்க புது அட்மிஷன் தரலையா உங்களுக்கு பேரு? உன் பேர் சொல்லுப்பா. இப்பதான் சொன்னேன், கோதண்ட. பார்த்தாலே தெரியுது, நல்ல தண்டர். உன் பேரு? முல்லை மேடம். எந்த முல்லை? தலையில வைப்பீங்களா அந்த முல்லை மேடம். ஹலோ, பூ மேடம். உன் பேரு உன் பேருப்பா? கார்த்தி மேடம். கரண்ட் கார்த்தி மேடம். மேடம் இருங்க மேடம், ஒரு நிமிஷம். கண்ணாடி கழிச்சு ராஸ்கல் பிச்சு விடும். மரியாதை இல்லாம கண்ணாடி. முல்லை. மேடம் நான் பாத்துறேன் மேடம்.
ஏன் உன் பேரு கரண்ட் கார்த்திக்? மேடம் எஸ்பி அக்கவுண்ட்ல இல்ல கரண்ட் அக்கவுண்ட்ல. அவன கேள்வி கேட்டா அவன் தான் பதில் சொல்றான். அவன கேள்வி அவன பதில் சொல்லணும். மேடம் சின்ன வயசுல வாய்க்கா வரப்புல ஒரு அங்கிள் டான்ஸ் ஆடின மாதிரியே ஒரு கயிறை பூச்சி ஒயரை பூச்சி இருந்தாரு மேடம். அது என்ன டான்ஸ் தெரியாம போதுல போயிட்டு டவரை டச் பண்ணிட்டேனா சாகச்சிக்கே விட்டேன் மேடம். அப்பத்துல எங்க டாடி மவனே கரண்ட் கத்தி நிறுத்தாரு மேடம். அப்புறம் வரதன் மேடம் அவெல்லாம் வந்தாதானே வராதவன். ஓ உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது போதும், முதல்ல பாடத்தை பாப்போமா? பாப்போம். சரி மேடம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பாடத்தை பாருங்க, நாங்க நீங்க சொல்றத பாக்குறோம். அவன் தலையில ஒண்ணு போடுறோம். இதுக்கெல்லாம் எதுக்கு படிக்க வந்திருக்கே தெரியல. பாருடா சரி உங்களை திட்டுறாங்க. நீங்க எல்லாம் எதுக்காக இந்த டுட்டோரியல் காலேஜ் வந்திருக்கீங்க? நீ சொல்றியா நான் சொல்லிட்டா? ஏய் பள்ளி பிதான வளர்க்குறேன் நான் அப்பே சொன்னா இல்லையா? பள்ளி பிதா வளர்க்குறாங்க நான் சொல்றேன். ஹலோ நீ சொல்லுப்பா. நான் சொல்லட்டுங்களா? இங்கேயே இருந்து சொல்லட்டுமா அங்க வந்து சொல்லட்டுமா? அங்கேயே இருந்து சொல்லு. அம்மா 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 அம்மா. மேடம் ஓவரா பேசுங்கடா மேடம். அவன் நீ சொல்லுப்பா. நான் வந்து ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணேன்னா டிகிரி கேட்குறாங்க. இப்போ அப்படின்னா 5 சவரம் தான் போடுறாங்க. டிகிரி முடிச்சா 10-15 சவரம். நோட்டீஸ்லையும் பின்னாடி டிகிரி பேர் போகிறதுக்காக இந்த டுட்டோரியல் கால் வந்தேன். அது இல்லாமல் இங்கே நல்ல கலர்லாம் இருந்தது. நீ சொல்லுப்பா. அதான் மேடம் எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மேடம், இவன் வந்து படிக்கவே வரல. பாரு மேடம் ரொம்ப டென்ஷன் பண்ணா அவள்தான் அடிச்சிருவேன். நான் என்ன பேசுறேன்? நீ கல்யாணம் வந்து நீ எதுக்காக வந்து அதை சொல்லு. அதான் மேடம் நான் சொல்றேன் மேடம், இது தப்புடா. கோவப்படுறாங்களா மேடம்? நான் சொல்றேன் மேடம். நான் எதுக்காக இங்க படிக்க வந்தேன் மிஸ், இப்போ வந்து பக்கத்துல கேர்ள்ஸ் எல்லாம் உட்கார வைப்பீங்க, நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்க, உங்ககிட்ட அவங்க கை தூக்கி பேசுவாங்க, அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்த மேடம். இந்த மூதேவி பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்க மேடம். வாயை மூடு. நீ எல்லாம் படிச்சு என்னதான் உருப்பட போறியோ? பத்தியா நீ சொல்லுப்பா. வாயை மூடுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். வாயை மூடு. நீ எல்லாம் படிச்சு என்ன உருப்பட? அதானே மேடம் சொல்ல சொன்னேன். தலையில கொட்டிடா நல்லா கொட்டு. நீ சொல்லுப்பா. அது வந்து மிஸ் பெரிய பசங்களானா நோட்டு இப்படி சுத்தின்னு போனோம், ஃபுட்பால்ல அடிக்கணும்னு கேட்டேன். காலேஜ் போனோம்னு சொன்னானுங்க. வந்தனா 8 தடவை ஃபைல்ன்ட்டாங்க. அதான் டுட்டோரியல் காலேஜ் சேர்த்து. நாடு நல்லா உருப்பட்டுரும். நீங்க எல்லாம் ஒரு வருங்கால தூண்கள். சரி உங்க அப்பா அம்மா நீங்க படிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறாங்க? நான் உண்மையிலேயே எங்க அப்பா அம்மா இங்க படிக்கிறது பயங்கரமா வருத்தப்படுறேன் மிஸ். ஏன் பயங்கரமா வருத்தப்படுறேன் மிஸ். உங்ககிட்ட படிச்சு நான் உருப்படுவேன்னு இன்னும் நம்பி இருக்காங்க. போடுறோம். இதெல்லாம் வந்து என் உயிர் எடுக்க வந்திருக்கு மிஸ். நீங்க மண்டலூர் சொல்ல போய் உட்கார வேண்டியதெல்லாம் நான் பாத்துறேன் மிஸ். உங்களுக்கு நீங்க ஓவரா டென்ஷன் ஆகாதீங்க மிஸ். அப்புறம் பிபி ஏறினா உங்களுக்கு வந்து மயக்கம் வந்துரும். பிபி உங்களுக்கு உங்க கூட பல்லு கட்டினா பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துரும். கொலஸ்ட்ரால் ஏற்கனவே இருக்கு மேடம். சாரி மேடம். டேய் உங்களுக்குலாம் பாடம் எடுத்து எனக்கு தலைவலியே வந்துருச்சு. பாருங்க படிக்கிற பிள்ளைங்கள மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கணும். உதாரணத்துக்கு 5 5 10 10 10 20 20 20 40 40 40 80 100 100 200. புரியுதா? இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம மூளை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். புரியுதுங்களா? சரி இப்போ கேள்வி கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை கரெக்டா பதில் சொல்லுங்க. 650 பெருக்கல் குறி 400 எவ்வளவு? நல்லா கதை உங்க கதை. ஏன் ஈஸி ஆகத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டு எங்களை பெருக சொல்றீங்களா? எங்களையும் 2 2 கேளுங்க, நாங்க 4 சொல்லுவோம். மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்கறது ஈஸியா, பதில் சொல்றது ஈஸியா? கேள்வி கேட்கறதா ஈஸி. சம்பளம் வாங்கிக்கின்னு ஈஸியான வேலை நீங்க செய்வீங்க, பணத்தை குடுத்துட்டு கஷ்டமான பதில் நாங்க சொல்லணுமா? எப்படி? அதுக்குதானே நீங்க டுட்டோரியல் காலேஜ் வந்திருக்கீங்க. அதுக்கு வரல மேடம். இப்ப சப்ஜெக்ட்க்கு போலாமா? சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் நீதி நெறி கதைகள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன இருக்கு மேடம்? ஃபர்ஸ்ட் லெசன் முதல் பாடம். மேடம் நரிக்கதையா? மேடம் நரிக்கதையா? நீதி கதைடா. நீதி கதை. நிறுத்துறீங்களா? பாடத்தை கவனிக்கிறீங்களா? நான் கவனிச்சுட்டே இருக்கேன் மேடம். யார? இல்ல பாடத்தை. நீங்க எல்லாம் உருப்பட்டு என்ன பண்ண போறீங்களோ. சரி நான் பாடத்தை நடத்துறேன், முதல்ல கவனிங்க. ஜிமிக்கு எங்க வாங்குனீங்க மிஸ்? தெருக்கடை வாங்குறேன், நீ வெளியே வா, உனக்கு வச்சுக்கிறேன். வெளியே வந்தா வச்சுக்கிறாங்களா என்ன? ஹலோ
தயவு செய்து படிச்சு வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்கப்பா. ரைட். மிஸ் இவங்க எல்லாமே டென்ஷன் பண்ணாங்க மிஸ். நான் பாத்துறேன் மிஸ். எத்தனை கிலோ இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்களா? ஹலோ, உங்களுக்கு என்ன சந்தேகம்? எதுவா அதான் இருந்தாலும் நான் கேக்குறேன் மிஸ். நான் கேக்குறேன். இவன் சொல்றான் மிஸ், நீங்க வந்து எத்தனை கிலோ இருப்பீங்கன்னு சொல்றான். 150 சொல்றான், நான் 100 சொல்றேன். எது மேடம் கரெக்ட்? எருமை முதுல 2 போடு அந்த முதுல. எங்க வீட்டுல எருமை 250 கிலோ இருக்கு. ஒண்ணு இங்க வந்து நீங்க பாடத்தை எடுத்துட்டீங்க, நான் வந்து உட்காந்துக்கிறேங்க. ஆமா, சம்பளம் வாங்குறீங்களா? இதெல்லாம் இங்க உருப்பட. சரி, பாதி கை துப்புறாங்க. டீச்சர் என்ன அடிச்சிட்டாங்க. முல்லை, அப்ப நான் அடி வாங்குறேன். தயவு செய்து பாடத்தை கேளுங்க. நீங்க எல்லாம் படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். தயவு செய்து நான் சொல்றதை கேக்குறீங்களா? சூப்பர் சூப்பர். எங்க அம்மா அப்பா கூட இப்படி சொல்ல மிஸ். வாழ்க்கையில திருப்பி அடிப்பாங்க, இல்ல கண்ணு தொட்டி விடுவாங்க. நானே தொட்டி விடுறேன். வராதீங்க மிஸ். நிறுத்துங்க. என்னை அடிச்சாங்க மிஸ். ரொம்ப நேரமே உங்க 2 பேரே அடிக்கிறீங்களே, நான் அடிக்கவே இல்லை மிஸ். வந்து அடிக்க தலையில கொட்டிட போட மூதல கொட்டு, கேக்குறேன். எங்க உருப்பட போகுது வந்து என் உயிரை வாங்கறதுக்கு வந்திருக்கு. உருப்பட மாட்டான் மிஸ். நீங்க பாடத்தை நீ நல்லா உருப்பிட்டுற. வாயை மூடி உட்காரு. என்ன உருப்பட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் உருப்பட்டுறேன். தயவு செய்து பாடத்தை நடத்த விடுங்கடா. நடத்துங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் வகுப்பு வந்து நீதி நெறி கதை. ஃபர்ஸ்ட் லெசன் நீங்களே முதல்ல. தெரியாம சொல்லிட்டப்பா, மன்னிச்சிடுப்பா. ஓகே, என்கிட்டயும் சரி, மன்னிக்கிறேன். நான் நீதி எவ்வளவு நெறி கதைகள்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். நீங்க சொன்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஏண்டாப்பா உங்களுக்கு தெரியுமா? சரி, விடுங்க. அது வேணாம். மேடம், நான் வட சொல்ற கதை சொல்றேன். மேடம், முதல் கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி. ஆமா. நீதி நெறி கதைகள்னா என்னன்னு தெரியும்னு கேட்டாங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும், அவங்க சொன்னா. யூசுப்பா ஏன்டா அப்படி எல்லாமே டீச்சரே சொன்னா எப்படா? மேடம், நீதி நெறி கதைனா எனக்கு தெரியும் மேடம். சரி சொல்லு. அதாவது திருடுவான், அப்புறம் வந்து எடுத்துன்னு போயிடுவான், அப்புறம் வந்து திருட கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தானே மேடம் நீதி நெறி கதை? எதுக்குடா நீ இங்க வரீங்க? மாடு மேய்க்க போக வேண்டியதுதானே? அவங்க அப்பா வாங்கி தரல. எருமை அந்த பாட மூதேவி முதல்ல போடு நல்லா போடு. மோய மூடிட்டு ஒழுங்கா உட்காரு. மேடம், ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் மேடம், இனிமே அடிக்கிறதுனா நீங்களே அடிக்க மேடம். அதெல்லாம் அடிக்க கூடாதுடா, தோச்சுக்கு மேல மாட்டேன். வாய மூடிட்டு உட்காருறியா? ஓகே, சொல்லுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஈஸியா அழகா எளிமையா புரியுற வகையில ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருக்கு. ஒரே ஒரு பாட்டி அந்த ஊர்லயா? வாய மூடியாடா மேடம், அந்த பாட்டி ஊரு மேடம்? மேலூர். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம், நான் கேக்குறேன். அந்த பாட்டிக்கு வந்து பிள்ளைங்க யாரும் இல்ல. அவங்க சுயமா தொழில் புரிஞ்சு வாழ்க்கையில முன்னேறது ஒரு கடை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன கடை? என்ன கடை? இந்த தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், மண்ணெண்ணெய், நல்லெண்ணெய். என்ன கடை? மூதேவி போடுற தலையில இருக்கிற அந்த 4 முடி இழுத்து விடு. செய்யலாம். அவங்க வந்து சொந்தமா சுய தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு வடை சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க? வடை சுட்டு வியாபாரம் பண்ணாங்க. வெரி குட். அந்த கிராமத்துல வெரி குட். யாருக்கு? எனக்கா? இவனு 4 பேருக்கு தான். சரி, என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க? வடை சுட்டு வியாபாரம். வெரி குட். அப்படி ஒரு நாள் அவங்க வடை சுட்டுட்டு இருக்கும்போது எந்த கேள்வி இருந்தாலும் கதை சொல்லி முடிச்சோன்னு தான் கேட்கணும். ஓகே? ஒரு நாள் அவங்க வடை சுட்டுட்டு இருக்கும்போது. ஒரே நாளா? கேள்வி கேட்க கூடாதுங்களா? கேள்வி அவங்க என்ன சொன்னாங்க? கேள்வி கேட்க வேணாம். வரலவை சைலண்ட். மூதேவி. அப்போ அவங்க வடை சுட்டு வித்துட்டு இருந்தாங்க. வடையை சுடுவாங்க மிஸ். வேற எதுவும் கதை சொல்லுங்க. சுமாரா கதை சொல்லுவா. அந்த வழியா ஒரு காகம் வந்துச்சு. சரி, வந்துச்சு. அதுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சாம். அது என்ன பண்ணும்? அதால வாயை திறந்து கேட்க முடியாது. அதனால பாட்டி வடை சுட்டுட்டு திரும்பும் போது பாட்டிக்கு தெரியாம ஒரு வடையை எடுத்துட்டு வந்துருச்சான். வடை போச்சே. என்னாச்சு? வடை எடுத்துட்டு போயிச்சான். சரி, பாதி கதையை சொல்லியாச்சு. இப்ப மீதி கதையை நீங்க தான் சொல்லணும். புரியுதா? இது பாதி கதையை நீங்க சொல்லி மீதி கதையை நாங்க சொல்லணுமா? அந்த காகம் என்ன பண்ணிருக்கோம்? அந்த வடையை கொண்டு போய் சூப்பர். காகம் முதல்ல வித்துட்டு இருக்கோம். அது பசி இருந்தது. என்ன பண்ணிருக்கோம்? காக்கா வந்து ஆயா திரும்புதுன்னு வடை எடுத்தது. ஆமா. அந்த ஆயாக்கு அறிவு கிடையாது. மூடி வச்சுதான் வடை எடுத்துருக்குமா? அங்கெல்லாம் நம்ம யோசிக்கணும். நீ சொல்லு. மூடி வச்சுதான் யார் சொன்னாலும் எடுக்க முடியாது மிஸ். அதாவது மேடம், இவன் சொல்ற தப்பு மேடம். அது வந்து காக்கா வடையை தூக்கிச்சா மேடம்? என்ன வடை மேடம் அது? ஆக்சுவலா அது மசாலா வடை, உளுந்து வடை. உளுந்து வடை தான் ஓட்ட இருக்கும், டக்குன்னு அது வாயில பிடிச்சின்னு போக முடியும். மசாலா வடை தூங்க முடியாது. எப்படி மிஸ்? எங்கடா உருப்பட போறீங்க? எனக்கு உங்களுக்கு பாடம் நடத்தி பைத்தியம் முடிச்சிரும். சரி விடுங்க. இந்த நீதி நெறி கதையில இருந்து உங்களுக்கு என்ன நீதி தெரியுது? அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். இந்த நீதி கதையை பாதியிலே நிறுத்திட்டீங்களே, மீதி கதையை எப்ப சொல்லுவீங்க? மூதேவி
என்னமோ இந்த கதையை இப்பதான் புதுசா கேட்கிற மாதிரி அப்படியே ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க. இந்த கதையை நீங்க கேட்டது இல்லையா? எல்கேஜி படிக்கிறது இந்த கதையை தானடா கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் இந்த தண்டத்தோட பேரனுக்கு கூட இந்த கதை தெரியும். ஏன்னா கலாச்சிருக்காங்க என்கிட்டயே கை தட்டுறியா? அப்ப நான் யாருக்கிட்ட கை தட்டுறது? நானே கை தட்டுறேன்டா. நிறுத்துங்க. சரி, இந்த நீதி நெறி கதையில கேள்வி தானே கேட்டேன், என்ன நீதி தெரியுதுன்னு. சரி நீ சொல்லு. அதாவது மிஸ், இந்த நீங்க சொன்ன கதையிலேருந்து நீதி என்ன கத்துக்கிட்டேன்னா, வயசானவங்க எந்த கடை வச்சாலும் நைஸா சுட்டுலாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு. நீ உருப்பட போறதே இல்ல, இந்த பெஞ்சை தேய்ச்சிட்டே தான் உட்காந்து கிடக்கணும். நீ சொல்லு. நான் சொல்றேன். மூடி வைக்காததால இது திருடி இருக்கு இல்லையா? அப்ப மூடி வச்சிருந்தா திருடி இருக்க முடியாது, அந்த சம்பவமே நடந்திருக்காது. அதுதான் நீதி. ஏய், தலையில கொட்டுட கொட்டுட போட. இதெல்லாம் எதுக்கு வந்து என் உயிர் எடுக்க? எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, டுட்டோரியல் காலேஜ் போவாதடி, சம்பளம் அதிகமா கிடைக்கிறதே வந்துட்டேன். என் கிரகம் இந்த மூதேவிங்க கிட்ட வந்து மாத்திக்கிட்டேன். நான் சொல்லட்டும் மிஸ் ஒரு நீதி. சொல்லு. அந்த ஆயா வடை சுடாம வேற ஏதாவது சுட்டுந்தா அத கத்துக்கிட்டு போயிருக்காது. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போலாமா? சரி, இப்ப நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட படி நான் ஒரு விடுகதை கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். புரியுதா? அம்மா புடவையே மடிக்க முடியாது. ஏன் அவ்வளவு மோசமா இருக்குமா? டேய் மூதேவி, விடுக்கதடா. அப்பா பணத்தை எண்ண முடியாது. எங்க அப்பா கிட்ட பணமே இல்ல மேம். நிறைய வீட்டுல திருடி இருப்பேன்னு நினைக்கிற சில்லறைய. இல்ல பணம் இருந்தா தானே எண்ண முடியும். டேய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. அம்மா புடவையே மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது. கண்டிப்பா பண்ண முடியாது மேடம். ஏன்னா உங்க அம்மா புடவை வந்து நான் மடிக்க முடியாது, வீட்டுக்குள்ள விட மாட்டேங்க. உங்க அப்பா பணத்தை நான் எண்ண முடியாது, திட்டுவீங்க. உட்படாம போற நீ சொல்லுப்பா. அந்த என்ன வானம். கரெக்ட். எல்லாம் கேட்டுட்டீங்க. சரி, அப்பா பணத்தை எண்ண முடியாதது? எங்க அப்பா கிட்ட பணம் இல்லைன்னு முன்னாடியே சொன்னேன், அது கேட்டா டென்ஷன் ஆயிடும் மேம். ஏய் உட்படாத மூதேவி. சரி, உனக்கு தெரிஞ்ச 2 விடுக்கதை யார் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச கதை நீங்க சொல்லுங்க மேடம், பதில் என்ன மேடம் அதுக்கு? சரி, இங்க பாரு. என்ன அந்த பாடை கொட்டுற தலையில கொட்டுறா தலையில கிளாஸ் எடுக்கும் போது மூதேவி என்ன பேசிட்டு இருக்க? இல்ல எங்க உருப்பட போற? உருப்பட மேடம். நீங்க அப்பா வந்தது பணத்தை எண்ண முடியாதுன்னா வானத்துல இருக்கிற எண்ணில் அடங்காத நட்சத்திரங்களை நம்மளால என்ன முடியுமா? அதுதான் அம்மா புடவைன்றது வானம். நான் ஒரு பதில் சொல்லிட்டேன். இன்னொரு கேள்வி நீங்களே கேளுங்க மேடம். இன்னொரு கேள்வி. ஆமா, உங்க வாய்ஸ் நல்லா இருக்குது மேடம். ஓடுங்குவான் ஒதுங்குவான் மேடம், ஓடுவான் ஒதுங்குவான் ஒற்றை காலில் நிற்பான், அவன் யார்? வேலை வெட்டில நீதான். ஊதுவத்தி. தவறு. தப்பா சொல்றேன் மேடம். நீ சொல்லுப்பா. எனக்கு தெரியாது மேடம். நான் சொல்றேன். சொல்லுப்பா. கதவு மேம். வெரி குட், கரெக்ட். கிளாப் பண்ணுங்க. அவன் சொல்லிட்டானா பெரியாள உருப்படாது இதெல்லாம் எதுக்குதான் பதில் பழைய 5 கிளாஸ் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மேடம் நீ சொல்லுப்பா. மேடம், நீங்க பதில் சொன்னாலும் உருப்படாதுன்றீங்க, பதில் சொன்னா ஒண்ணே சொன்னேடா. ஓ சரி, நீ ஏதாவது விடுங்க சொன்னாங்கடா. ஓ என்னையா? நீ சொல்லு. என்ன சொல்றீங்க மேடம்? ஏய் சூப்பர் பா, என்ன சொல்றீங்க? சரி, நீ 2 விடுகதை சொல்லு. இவன் சொல்லிட்ட மேடம். நீ சொல்லு. இவன் சொல்லிட்ட மேடம். டேய் நீ சொல்லுடா. இவன் சொல்லிட்ட மேடம். டேய் பைத்தியம் பிடிச்சிர போதுடா, தயவு செஞ்சு சொல்லுடா. நீ சொல்லுடா. அவன் தானே கேட்டீங்க. சரி, நானே சொல்றேன். திருப்பி கன்ஃபியூஷனே. சொல்லுங்க. சரி, அப்பா சொரியன், அம்மா ஜடச்சி, மேடம் பிள்ளைகளோ சக்கரை கட்டி. மேடம் மேடம் பலாப்பழம். என்ன பையன்? பலாப்பழம். ஒழுங்கா சொல்ல. பலாப்பழம். தமிழ் ஏடா இப்படி கொலை பண்றீங்க? பயம். இங்கிலீஷ்ல பலாப்பழத்துக்கு என்னன்னு? என்ன கேள்வி கேட்ட? பலாப்பழத்தை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? என்ன கேள்வி கேட்ட? பலாப்பழத்தை நான் தப்பா இருக்கு. கையால அடிக்குது. திரும்ப கேள்வி. என்ன கேள்வி கேட்ட? பலாப்பழத்துக்கு இங்கிலீஷ்ல எப்படி ஏய், கேட்கலாம்? நான் தமிழ் மிஸ்டா. என்கிட்ட எப்படி இங்கிலீஷ்ல பத்தி கேட்கலாமா? அவங்களுக்கு தெரியலன்றது எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணாங்க. டீச்சர் டென்ஷன் பண்ற. சரி, நீ சொல்லுப்பா, உனக்கு தெரிஞ்ச விடுக்கதை. ஒரு நீ தான் சொல்ல போறியா? ஆமா. சொல்லு. ஏன் நீ சொல்ல போறியா? நான் சொல்லட்டா? அச்சு மூணுனா இப்ப என்னதானே ஒழுங்கா கேட்டாங்க. நல்ல பையன், அவனை சொல்ல விடு. நீ உருப்பட மாட்டேன்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இப்ப நல்ல பையன்றாங்க. நீதான் உருப்பட போறது இல்ல. தேங்க்யூ மிஸ். போட்டாம்பா கண்ணாடியா. மிஸ், ஒரு சிப்பிக்குள் 32 முத்து. டேய், ஒரு சிப்பிக்குள்ள ஒரு முத்து தாண்டா இருக்கும், 32 முத்து எங்கடா வரும்? அப்புறம் அவன் நல்லவன் நீங்க நியூஸ் மாதிரி கேக்குறான். ஏய், இது விடுகதை மிஸ், பதில் சொல்லுங்க. ஒரு சிப்பிக்குள்ள 32 முத்து சொல்லுங்க. சரி, நீயே சொல்லு. உனக்கு தெரியுமாடா? தெரியும். சொல்லு. இவனுக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும். டேய், யாராவது சொல்லுங்கடா. மிஸ், வாய்க்குள்ள 32 பல்லு மிஸ்.
லூசு கேள்வி கேக்குறான் Miss. விடுக்கடை போட தெரியாதா மிஸ் உனக்கு அவன் பொய் சொல்றான் மிஸ் என் வாயில 30 பல்லு தான் மிஸ் இருக்கு பாவிகளா. இல்ல எனக்கு டேய், 52 இருந்தது புடிங்கிட்டாங்க 4 பல்லு உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களாடா ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்க வந்தீங்க எங்களை வாழ்க்கையில உருப்பட போறது இல்ல மிஸ் இவரு விடுகாத சூப்பரா கேப்பா மிஸ் Miss. என் ஃப்ரெண்டு காலையிலே கேட்டான் நான் சரி, கேளு. இதுக்கு கண்டி நீங்க பதில் சொல்லிட்டீங்க நீங்க நான் சரி நீங்க சொல்றதெல்லாம் சரி மிஸ் ஒரு ஊர்ல அதான் ஒரு ஊர்ல 3 தடவை சொன்னா அதுக்கு பதில் இப்போ இரு ஒரு கேளு கேளு. நான் எப்போ விட்டுமா நீ கேளுப்பா டேய் கேட்டு தொலைடா ஒரு ஊர்ல 2 எறும்பு மிஸ் அதுகிட்ட ஒரு எறும்பு கிட்ட இன்னொரு எறும்பு 5 ரூபாய் கொடுக்குது மிஸ் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு 2வது எறும்பு நான் கொடுத்த 5 ரூபாய் திருப்பி கொடுன்னு சொல்லுது ஆனா அதுக்கு அது ஒண்ணு சொல்லிச்சு மிஸ் என்ன சொல்லியிருக்கோம் மிஸ் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கோம் டேய் உங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்க வந்த பாரு நேரா நானே உட்காருங்க மிஸ் என்ன பதில் கேட்டு பரவாயில்லை, எத்தனை இருக்கு? ஆனா உன்னா கோச்சிக்கிறாங்க மிஸ் டேய் பதில் சொல்லி தொலைடா அது காசு இல்லைன்னு சொல்லிச்சு மிஸ் போய் சொல்லிருக்கோம்டா இப்போ உங்க எக்ஸாம்ல முக்கியமா கேட்க போறது ஜெண்டர் நாலேஜ் கொஸ்டின் தான் இப்போ அத பத்தி கொஞ்சம் பாப்போமா ஜெனரல் நாலேஜ் கண்டத்துல எச்சு துப்ப கூடாது கண்டத்துல பேப்பர் போடக்கூடாது அது ஜெனரல் நாலேஜ் தானே அது காமன் பண்றவேடா வாழ்க்கையில முன்னேறிடுவேடா அடுத்த சிஎம்ஏ நீதான்டா டேய் வணக்கம் வணக்கம் நான் சிஎம் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்கடா சொல்றா உன்னதான்டா சரி திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் சரிதான் ராமாயணத்தை எழுதியவர் யார் ராமர் அவ்வளவுதான் திருப்பூர்ல திருவள்ளுவர் எழுதுனா ராமாயணத்தை ராமர் எழுதியிருப்பாரு உருப்பட போறதில்ல சரி ராமர் எத்தனை வருடம் வனவாசம் சென்றார் ரொம்ப வருஷம் உருப்படானா அவன் தலையில போடுறான் தலையில அதான் அடிக்கடி சொல்லுவாங்க தலையில ஓகே மேடம் நான் சொல்றேன் தலையில போடுறான் ஏய் ஆன்சரை சொல்லுடா ஆன்சரை சொல்றீங்களா எப்போ மேடம் அவர் ராமர் கல்யாணம் ஆச்சு சொல்லுங்க ராமருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு இப்ப எதுக்கு அது முக்கியமா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு சம்பந்தம் இருக்க சொல்றேன் மச்சான் அதாவது கல்யாணம் ஆன வருஷம் தெரிஞ்சாதான் காட்டுக்கு போன வருஷத்தை கால்குலேட் பண்ணா எத்தனை வருஷத்துல வந்தாரு வயசாகி வந்தாரா வயசு பையனா வந்தாரா கண்டுபிடிக்குது சரி இதுக்கு ஒரு குழு கொடுங்க நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் குழு கொடுங்க சரி 13க்கும் 15க்கும் நடுவுல இவ்வளவு கஷ்டமா குழு கொடுத்தா எப்படி சொல்றது கஷ்டமான இதை விட ஈஸியா யாரும் குழு கொடுக்க மாட்டாங்கடா 13.25 வருஷம் 13.5 வருஷம் 13.75 வருஷம் 14 வருஷம் 14.25 வருஷம் 14.5 வருஷம் 14.75 வருஷம் 15 வருஷம் இவ்வளவு இருக்கு இதுல நான் என்னன்னு ஆன்சர் சொல்றது சத்தியம் உருப்பட போறதே இல்லடா அவ்வளவுதான் தலையில போடுறான் டேய் டேய் போடுடா போடுறா போடுறா மரமண்டையில என்ன இருக்குன்னே தெரியல தலை டேய் போதும் அடுத்த கேள்வி கேளு ராமன் ராவணனை கொன்றது எந்த காலத்தில் டேய் பதில் சொல்லுங்கடா உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க அது அந்த காலத்தில் உருவிட மாட்டேன் மேடம் போடுறா தலையில நல்ல போடுறா நான் சொல்றேன் மேடம் ராமனுக்கு நல்ல காலம் ராவணனுக்கு கெட்ட காலம் உனக்கு ராவு காலண்டா மூதேவி தள்ள போடு யமகண்டத்துல பெத்திருப்பாங்க நினைக்கிறேன் அம்மா. பாவம்பா அவங்கள நீ யாரும் சொல்லி தொலைடா நான் சொல்றேன் மிஸ் இருங்க திட்டிட்டு வரேன் ஏன்டா ஒரு மிஸ்ஸுக்கு ஒரு மரியாதை கொடுத்து கரெக்டா பதில் சொல்லுங்கடா ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிறீங்க எல்லா கேள்வியும் டார்ச்சர் பண்ண அவங்க எங்கடா போவாங்க நேரா மென்டல் ஹாஸ்பிடல் போறேன் அப்படிதான் இப்ப நான் பதில் சொல்றேன் மூதேவிங்களா நான் பதில் சொல்றேன் பால் எடுக்க வந்தல நான் பதில் சொல்றேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சொல்லுடா கேள்வி என்ன மேடம் ராமன் ராவணனை கொன்றது எந்த காலத்தில் போதாத காலமா இருக்கு கெட்ட காலம் டேய் ஒழுங்கா ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டீங்க இறந்த காலம் மேடம் அது இறந்த காலம் கொன்றிருப்பான் அப்படின்றது இறந்த காலம் கொல்லுவான் எதிர்காலம் கொன்றான் கொல்ல போகிறான் நிகழ்காலம் எதிர்காலம் போராட காலம் நல்ல காலம் ஏய் உங்க கூட வந்து பாடம் நடத்த வந்த எனக்கு போராத காலண்டா நேரா மென்டல் ஹாஸ்பிடல் தான்டா போறேன் தயவு செய்து இந்த டுட்டோரியல் காலேஜ்ல போயிடுங்கடா மிஸ் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் நீங்க போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் உங்க கூட எங்க வேணாலும் வரேன் என்னை இடுப்புல தூக்கி வச்சுன்னு போங்க மிஸ் ஏய் இடுப்புல தூக்கி வச்சு போறதுக்கு ஒண்ணு என்ன குழந்தையா கையில அடிங்க குழந்தையா பேப்பர்ல தான் வச்சாங்க மிஸ் இந்த பையன் உங்களை பிக்கப் பண்ண நினைக்கிறேன் இது சரியான கலிகாலம் பாவிகளா உங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்துறா நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தானே போனோம்